அவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் இப்போ ஆள்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த பழைய அமைச்சரவை வந்து ஒரு காபந்து சர்க்கார் மாதிரி தான். ஒரு சர்க்கார் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க எந்த புதிய முடிவுகளும் எந்த ஆணைகளும் பிரயோகிக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபுல் பவர். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களா எலெக்ஷன் அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரம் விஷயத்துக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த பெர்மிஷன் கேட்டு இவங்க விண்ணப்பிச்சிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருந்தது என்னென்னா, அங்கே இங்கே லோக்கல் போலீஸ் கொடுக்கலன்னொடனே டிஜிபி போய் பார்த்தாரு, அங்கேயும் ஒரு புகார் கொடுத்தாரு. திருப்பி வந்து எலெக்ஷன் கமிஷனரை பார்த்தியும் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். இந்த 4 தொகுதி எனக்கு இது, அதாவது நாமினேஷன் தாக்கல் பண்ணிவிட்டு 4 இடத்துல போய் பேசுறதுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு அனுமதி கேட்டு கொடுத்துருந்தாரு. அதன் பேரில் அந்த கன்சர்ன் லோக்கல் போலீஸில் அவங்க இவர் கொடுத்த பெட்டிஷனை வச்சு அவங்க ஆட்களை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பெட்டிஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த லோக்கலில் யார் இன்சார்ஜோ அவங்க கட்சியில் அவங்ககிட்ட ஒரு பெட்டிஷனில் வாங்கியிருப்பாங்க. அந்த பெட்டிஷனில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணக்கூடிய இடம் எங்கே, எத்தனை பேர் வரணும், அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு 5 பேர் தான் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கும். அதை தாண்டி வரக்கூடாது. அவங்க கூட இத்தனை பேர் தான் வரலாம் அப்படின்னு இருக்கும். அத்தனை பேர் தான் வரணும். அந்த மாதிரி அந்த இதில் வந்து நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இவங்க நடக்கணும். அதே மாதிரி அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் எங்கேயாவது பேசுகிறாருன்னா அந்த இடத்துல எத்தனை பேர் கூடுவாங்கன்னு இவங்ககிட்டே கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு, அப்போ எத்தனை பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ 100 பேருக்கு அனுமதி கொடுத்ததா கேள்வி. ஆனால் எதிர்பாராத விடையில் இவர் வந்து ஒரு சினிமா நடிகர், அரசியலில் புதுசாக வர்றாரு. சினிமாவில் வந்து இவர் ஹீரோவை பார்த்தனால அந்த பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்படும். அது நார்மலாக நடக்கக்கூடியதான். ஒரு கட்சி வேற, அந்த கட்சியில் சேர்ந்தவங்களும் வருவாங்க. இந்த மாதிரி கூட்டம் எதிர்பாராத அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. இதை வந்து உளவுத்துறை மூலமாக அந்த காவல்துறை தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இவங்க கட்சிக்காரங்களும் இத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அதிகமாக வராங்க அப்படின்னா அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். காவல்துறையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ காவல்துறை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் காவல்துறையோட பணி. ஆனால் அதே மாதிரி அவங்க ஆட்களை அவங்களும் கட்டுப்படுத்தணும் இல்லையா?